வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இப்போ அதில் 15 எக்ஸசைஸ் நம்பர் 15 பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேசஸ். Particular sundry creditors on 1st January 2018 30,000. Bills payable on 1st January 2018 25,000. Paid cash to creditors 1,20,000. Paid for bills payable 30,000. Purchase return 15,000. Cash purchases 2,25,000. Creditors on 31st December 2018 25,000. Bills payable on 31st December 2018 20,000. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த டோட்டல் பர்ச்சேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா என்ன, கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ இங்கே கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் அதில் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸ் வர ஆன்சருக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்னா கிரெடிட் பர்ச்சேஸ்னு அப்போ கொடுப்போம். அப்போ கேஷ் பர்ச்சேஸ் அமௌண்ட்டோட கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது டோட்டல் பர்ச்சேசஸ். இப்போ இந்த இதில் வந்து எதது பில்ஸ் பேயபிள் எதது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st January 2018 30,000 அப்படிங்கிறது ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறது கிரெடிட் சைடு வரும். அடுத்தது பில்ஸ் பேயபிள் ஆன் 1st January 2018 அதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ், அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அடுத்தது பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் 30,000 அது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. கேஷ் பர்ச்சேஸுங்கிறது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதுக்கான இது இந்த சம்மில் வராது. கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st December 2000 க்ளோசிங் பேலன்ஸ், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸு டெபிட் சைடு வரும். அடுத்தது பில்ஸ் பேயபிள் 31st December 2018 20,000 பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இப்போ இது என்னென்ன வரும்னு பார்த்தாச்சு. இப்போ ஆன்சர் பார்ப்போம். இப்போ பில்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 15ல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடு வரும். பை பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு 25,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் டூ பேலன்ஸ் சி பை டி 20,000. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பில்ஸ் பேயபிள் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அந்த பில்ஸ் பேயபிள்ங்கிறது டெபிட் சைடு வரும். இப்போ இந்த சைடு கூட்டினா ரெண்டும் பில்ஸ் பேயபிள் 30,000. இப்போ இந்த பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற இந்த 30,000 வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் இந்த 30,000 தான் நம்ம சம்மில் போடுறோம். பில்ஸ் பேயபிள் 30,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50,000 போட்டாச்சு. இந்த 50ல் 25,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 25,000. பில்ஸ் பேயபிள் என்னது, எவ்வளோ பேயபிள் வந்து நம்மளோட பில்ஸ் வந்து அக்செப்டட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தா 25,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் பி பை டி 30,000. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு டூ பேலன்ஸ் சி பை டி 25,000. இப்போ பெய்டு டு கேஷ் கிரெடிட்டார்ஸ், பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ் வந்து 1,20,000. அதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தோம் 15,000. இந்த பில்ஸ் பேயபிள் 25,000ங்கிறது நம்ம பில்ஸ் பேயபிளை அக்செப்டட் கொடுத்தோம்ல அந்த 25,000 இப்போ போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம க்ளோசிங் சொல்லியாச்சு, இங்கேயும் ஓப்பனிங் சொல்லியாச்சு. பை இப்போ வந்து இது வந்து இப்போ கண்டுபிடிக்கிறது இங்கே ஆன்சர். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 1,85,000. இப்போ 1,85,000ல் 30,000 போயிடுச்சுன்னா 1,55,000 அதுதான் உங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸு
பெய்டு டு பில்ஸ் பேயபிள் என்னான்னு போட்டோம். அதுக்கான ஆன்சர் வந்து அக்செப்டட். எவ்வளோ பில் நமக்கு அக்செப்டட் ஆகிருக்குன்னா 25,000 அக்செப்டட் ஆகிருக்கு. அப்புறம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் அது டெபிட் சைடு அக்செப்டடை போடுறோம். கிரெடிட்டார்ஸ்க்கு ஓப்பனிங்கு க்ளோசிங் போட்டோம். பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ் போட்டோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டோம். வர ஆன்சரு கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ்க்கான ஃபார்முலா கிரெடிட் பர்ச்சேஸ் ப்ளஸ் கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,55,000. கேஷ் பர்ச்சேஸ் புக்கில் 2,25,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3,80,000. இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ். தேங்க்யூ.